ஹாய் நண்பர்களே, சென்னையில் இப்போது மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேற்றையிலேருந்து பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு முழுக்க மழை பெய்யுது. பகல்லையும் பார்த்திங்க அப்படின்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு இந்த மழை தான் எப்போவுமே இருக்கும். ஸோ நம்மளை மாதிரி பேட்ஸு புறா வளர்க்குறவங்களுக்கு இது ரொம்ப சிரமமான காலம். இந்த காலத்தில் நம்ம பறவையை நம்ம ரொம்ப சேஃப்டியாக பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இல்லை அப்படின்னா கூண்டில் நிறைய நோய்கள் வர ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் இந்த டைமில் நீங்கள் புறாவை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். நம்மளுடைய கேஜில் பார்த்திங்க அப்படின்னா சம்மர் டைமில் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் நெட்டை வந்து ஆஃப் மேலே வந்து சுற்றி வச்சுருப்போம். மழை டைமில் வந்து அதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கேஜில் பாருங்கள், அந்த க்ரீன் நெட்டு வந்து மேலே ஆஃபுக்கு மேலே சுற்றி வச்சுருக்குறோம். ஸோ வெளியில் பாருங்கள், உங்களுக்கு சவுண்டு கேட்டாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஹெவியான மழை கொட்டிகிட்டு இருக்குது. பகல் நேரத்தில் பயங்கரமாக கொட்டுது. ராத்திரி ஃபுல்லாக மழையாக தான் இருந்துச்சு. நான் வந்து கேஜிக்கு வர முடியல. அதனால் என்ன பண்ணிவிட்டேன், காலையில் வந்து பார்த்தேன், கேஜி லைட்டாக உள்ள சாரல் அடிச்சிருந்துச்சு. ஸோ உடனே அதை கிளியர் பண்ணணும். இல்லை அப்படின்னா அதிலேருந்து புறாங்களுக்கு நோய் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நான் அதை கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து விண்டோவெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்காக வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், ஆஃப்லைனில் இருந்த அந்த எல்லா நெட்டையும் என்ன பண்ணேன், ஃபுல்லாக கவர் பண்ணி கீழே எடுத்து கட்டி வச்சுட்டேன். ஸோ நம்மளுடைய கேஜி இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இனி திரும்ப மழை நின்று வெயில் அடிக்கும்போது தான் நம்ம இதை திரும்ப எடுத்து பாதியில் வச்சு கட்டுவோம். ஸோ பாருங்கள், இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ பேட்ஸுக்கு வந்து ரொம்ப குளிரும் வராது. அதே மாதிரி சாரல் வந்து நம்ம கேஜிக்குள்ளே வந்து போகாது. அதனால் பேட்ஸ் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ எல்லோருமே இந்த மாதிரி க்ரீன் நெட்டை வாங்கி பயன்படுத்துங்க. சாரல் உங்கள் கூண்டுக்கு வராத அளவுக்கு பாதுகாத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.